Hey everyone, welcome to SriSen. இன்னைக்கு இந்த வீடியோல Eggless Wheat Bread தான் பார்க்க போறோம். அதுவும் ரொம்பவே சாஃப்ட்டான இந்த bread ஒரு பெர்ஃபெக்ட் பிரேக்ஃபாஸ்ட்க்கு நமக்கு டென்ஷனே இல்லாம சூப்பர் ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிடலாம் நம்ம. அண்ட் ஈவன் டின்னருக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம், சம்டைம்ஸ் லஞ்சுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ யம்மியான garlic bread பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிம்பிள் சாண்ட்விச், அதுக்கப்புறம் ஒரு சுகர் டோஸ்ட்டு. இது வந்து நம்ம டோட்டல் ஆப்ஷனல். நீங்கள் வெயிட் வாட்சஸாக இருந்தீங்கன்னா நீங்கள் அவகேடோஸ், அதுக்கப்புறம் என்னென்ன ஹெல்த்தி ஆப்ஷனோ அதை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ டக்குன்னு இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட் ஒரு பவுலில் ஒரு 1/2 கப் வீட் ஃப்ளோர் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு 50 கிராம் அளவுக்கு ஓட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது வேணான்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் இதில் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு, ஒரு ஸ்பூன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் ஆட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் ஒரு 1/2 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில். இது கூட நம்ம ஒரு நார்மல் வாட்டர் ஒரு 1 கப் எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி பிசைஞ்சு இதை ரோல் பண்ணி மேலே லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணி மூடி வச்சுருங்க. ஒரு 1 ஹவருக்கு இது அப்படியே இருக்கட்டும். ஸோ 1 ஹவர் கழித்து பார்த்திங்கன்னா மாவு அப்படியே டபுள் சைஸாக இருக்குது. ஸோ ஈஸ்ட் எல்லாம் சூப்பராக ஆக்டிவேட்டாக இருக்குது. நெக்ஸ்ட் இது கூட ஒரு ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாவு கூட மெல்டட் பட்டரும் போடலாம், இல்லை இந்த மாதிரியும் ஓகே. ரூம் டெம்பரேச்சருக்கு இருந்தாலும் ஃபைன். இந்த மாவு இப்போ நம்ம நல்லா பிசையணும். ஒரு 5 to 10 minutes நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி பிசையணும். ஸோ இதுதான் வந்து அந்த ப்ரெட் வந்து ரொம்பவே சாஃப்டாக வரபோது. ஹார்டாக ப்ரெஸ் பண்ணாமல் சாஃப்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இந்த மாவை நம்ம திரட்டிக்கலாம். கொஞ்சம் திக்காக இந்த மாதிரி பெரிய சர்க்கிளாக திரட்டிட்டு இதை இப்படி நம்ம ரோல் பண்ண போகிறோம் இப்போது. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிவிடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு 200 டிகிரி செல்சியஸில் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கணும். அதே மாதிரியாக நீங்கள் ஸ்டவ் டாப்பில் பண்ணோன்னாலும் நார்மலாக நம்ம கேக் எப்படி பண்ணுவோம் அந்த மாதிரி உப்புலாம் போட்டு ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நல்லா ரோல் பண்ணியாச்சு. இது ஒரு இந்த மாதிரி லோஃப்டனில் நான் பட்டர் தடவி வச்சுட்டு இது ஒரு 30 மினிட்ஸ் மூடி வச்சுருக்கேன். ஸோ 30 மினிட்ஸ் கழித்து பாருங்கள் மாவு அகெயின் டபுள் சைஸ் ஆகிருக்கு. ஸோ இப்போ அவனில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் 180 டிகிரி செல்சியஸில் நான் பேக் பண்ணி எடுத்திருக்கேன். அண்ட் நடுவில் ஒரு 10 மினிட்ஸ் கழித்து மேலே மில்க் தடவி இருக்கேன். மில்க் பதிலாக நீங்கள் எக் வாஷ் கூட பண்ணலாம், பட் நம்ம இன்றைக்கி எக்லெஸ் செய்கிற தொட்டு மில்க் போட்டிருக்கேன் நான். ஸோ 15 மினிட்ஸ் கழித்து நம்மளோட ப்ரெட் சூப்பராக ரெடியாக இருக்குது. மேலே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ஒரு ப்ரௌன் க்ரஸ்ட்டாக. இப்போ இது வந்து நான் 1/2 கப் போட்டிருக்க தொட்டு இந்த மாதிரி சைஸில் வந்திருக்கு. நீங்கள் எவ்வளோ அளவு வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி போட்டிங்கன்னா நல்ல பெரிய ப்ரெட் ஸ்லைஸ் உங்களுக்கு கிடைக்கும். நான் இதை அப்படியே ப்ரெட் ஸ்லைஸ் மாதிரி கட் பண்ணிவிட்டேன். ஸோ ஒரு யம்மியான ஹெல்த்தி ப்ரெட்டு ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. கிட்ஸ்க்கு இதை நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுத்தோன்னா அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கும் ப்ரெட் பிடிக்கும், நம்மளும் ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் வீட்லேயே செஞ்சு ஹெல்த்தியாக கொடுத்தோன்னு. ஸோ இதில் நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இதை டோஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு யம்மியான ப்ரௌன் சுகர் டோஸ்ட், அதான் நம்ம நாட்டு சக்கரை போட்டு நான் பண்ணியிருக்கேன். ஸோ பட்டரும் நாட்டு சக்கரையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை மேலே அப்ளை பண்ணிவிட்டு நல்லா டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் ஒரு சாண்ட்விட்சு. ஸோ எக் போட்டுட்டு மேலே நம்ம கார்லிக் மைனஸ் வீட்லேயே செஞ்சது, அது மேலே கொஞ்சம் வெஜிடபிள்ஸ், நான் மதியானம் பொரியலுக்கு பண்ண வெஜிடபிள் தான் போட்டிருக்கேன். இது மேலே ஒரு சீஸ் ஸ்லைஸ் வச்சு நெக்ஸ்ட் ப்ரெட் வச்சிட வேண்டியதுதான். சூப்பரான ஒரு சாண்ட்விச்சும் ரெடி. நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச கார்லிக் ஸ்டிக்ஸு. ஸோ அதில் கொஞ்சம் நடுவில் கொஞ்சம் சீஸை அப்ளை பண்ணிவிட்டு இது மேலே பட்டர் அண்ட் கார்லிக் மிக்ஸ் பண்ணி இதை ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டோன்னா ஒரு யம்மி பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கிட்ஸ்க்கு ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். அண்ட் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் வீடியோஸ் போட்டோன்னே உங்களுக்கு இன்ஸ்டன்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டோட என்ஜாய் பண்ணுங்கள்.